ஸோ கைஸ் ஃபைனலாக வந்து பாகா பீச் வந்தாச்சு. கோவாவில் முக்கியமான ஸ்பாட்டில் இதுவும் ஒரு ஸ்பாட். ஐ மீன் பீச்சஸில் இது ஒரு முக்கியமான பீச். எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். இந்த படத்திலலாம் காட்டுற பீச்செல்லாம் இதுதான். தெரியுதா? பாகா பீச், கிங்ஃபிஷர் போட். இந்த ஃபாரினர்ஸில் வந்து உட்காந்துருக்க பெஞ்சஸ் தான். இதெல்லாம் சும்மா உட்காந்துருக்க முடியுங்க. இதெல்லாம் காசு, எல்லாமே தனித்தனியாக காசு. ஹோட்டல்ஸை விட ரெஸ்டாரண்ட் அண்ட் பார்ஸ் தான் எல்லா இடத்துலையுமே அதிகம். சாரி, இன்னொன்று குறிப்பு சொல்ல மறந்துட்டேன். கசினோஸ், ஏகப்பட்ட கசினோஸ் இருக்குது. நீங்கள் ஹோட்டலில் கண்டுபிடிக்க கூட கஷ்டம். பட் ஆனால் இங்கே கசினோஸ், பார்ஸ் தெருவுக்கு 10 இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா பேராகிளைடிங்லேருந்து எல்லாமே உள்ள அவைலபிள் இருக்குது. ஸ்கூபா டைவிங் அதெல்லாம் இந்த பீச்சில் தான் இருக்குது. பீச்சோட பேர் பாகா பீச், நார்த் கோவா, கோவா. அதுங்க படத்தில் காட்டுற அந்த ப்ளூ கலர் பீச் அப்படிங்கிறாங்கல்ல, அதில் வந்து ஒன் ஆஃப் த பீச் இது. ஆனால் அப்படி காட்டுற மாதிரிலாம் ப்ளூ கலர்லாம் இல்லை. நீங்கள் வேணால் பாருங்கள், நார்மலாக தான் இருக்குது. தண்ணி வந்து கொஞ்சம் கிறிஸ்டலாக இருக்குது. பார்க்குறப்ப நமக்கு கொஞ்சம் விசிபிளாக தெரியுது, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. மற்றபடி வந்து இட்ஸ் நாட் அ டிரான்ஸ்பரண்ட் பீச். ஸ்கூபா டைவிங் தேடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கோம். அது வேறு எங்கே இருக்குன்னு தெரில. அங்கே பேராகிளைடிங் வேறு தெரியுது. என்ன பண்ணுற? நடந்துக்கிட்டே இருக்கணும். இது பல்ல கிழிக்குது. ஆமாம், கடந்த 2 நாளாக நான் சாப்பிட்டதை விட அதிகமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இத்தனை நாள் படுத்து தூங்கிட்டு பயங்கர களைப்பாக இருக்குது. வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். கிளம்பிட்டோம். இது என்ன மாட்டோட கொம்பு இப்படி இருக்குது? இதுதான் பீச். ரோடு இப்படி தான் இருக்குது. கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது போகிற வழியெல்லாம். ஸோ அதனால் பார்த்தா பக்கத்தில் போயிட்டு நான் காட்டுறேன். உள்ளே போகல, நம்ம ஜஸ்ட்டு குளிக்கவும் போகிறதில்ல. ஸோ அதனால் நம்ம பாதி தூரம் மட்டும் இறங்கிட்டு திரும்ப வந்துடுவோம். ட்ரக்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். பட் ஆனால் இருந்தாலும் ஸோ ஃபைனலாக நாங்கள் ஒருத்தவங்க பேராசைலிங் போயிட்டுருக்காங்க, தெரியுதா? அதுதான் 1300 ஒரு ஆளுக்கு. ஸோ இவ்வளோ தாங்க. இதில் பிடிக்க வேண்டாம், ஜஸ்ட்டு கிளம்புறது தான்.
ஸோ ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னா, ஷாக்கிங்கான விஷயம் கிடையாது, எல்லாருக்கும் மேக்ஸிமம் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். நம்ம ஊரில் டீசல் ப்ரைஸ் வந்து 75 ரூபா. இங்கே டீசல் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா பயங்கர ஷாக் ஆகிடுவீங்க. வெறும் 45 ரூபா தான். நம்ம ஊரில் பெட்ரோல் வந்து 86 ரூபா. இங்கே பெட்ரோலும் 64 ரூபா தான் பெட்ரோலு. அப்படியே பாதிக்கு பாதி வித்தியாசம் வருது. எவ்வளோ ஒரு வேரியண்ட் பாருங்கள் நம்ம ஊருக்கும் இங்கேயும். இங்கே எதுவுமே டேக்ஸ் கிடையாது. இன்னொரு ஷாக்கிங்கான நியூஸ் வந்து சொல்கிறேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. பியர் வந்து நம்ம ஊரில் கிங்ஃபிஷர் வந்து 160 விற்பானுங்க. அது கூலிங்னா ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வைப்பானுங்க. இங்கே பியரே ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா 80 ரூபா தான். சரக்கு அது என்னடா கோவாவில் சீப்பாக தானே கிடைக்கும் சரக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே பீச்சுக்குள்ளே நீங்கள் வாங்கணுங்க சாதாரண ப்ரீசரே வந்து 200 ரூபா போடுறாங்க. அதே பீச்சை விட்டு வெளில வந்துட்டோம் அப்படின்னா சாதா ப்ரீசர்லேருந்து சரக்கு வாங்கி பியர்லேருந்து கிங்ஃபிஷர் நீங்கள் என்ன வாங்கினாலும், மார்டினிட்டி, சாம்பியன் என்ன வாங்கினாலும் ப்ரைஸ் வந்து எல்லாமே அப்படியே கம்மி தான். கம்பேர் தென் தமிழ்நாடு மட்டும் கிடையாது, எல்லா ஸ்டேட்ஸை கம்பேர் பண்ணும்போது ஆல்கஹால் ப்ரைஸ் ரொம்ப கம்மி தான்.